அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். நான் அது பேஸ்ட்ரி சீட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சடோன்றதுனால வேறு எந்த இதுவும் என் ஹஸ்பண்ட் கேக் வேணும், இல்லாட்டி நேற்று போட்டு அதே ப்ரெட்டு கூட போடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நம்மளுக்கு தான் போட நேரம் இல்லை. ஓகே, சடனாக இருக்குது, நம்மளுக்கு இதுவும் லைட்டு இதுவும் இருக்குல்ல. ஸோ பேஸ்ட்ரி சீட் பண்ணி வச்சோம்னா நிறைய ரெசிபீஸ் பார்த்து வச்சுருந்தேன். சரி அதில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி போட்ட வீடியோவில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்துச்சு. சப்போஸ் யாரோ ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்க, அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது புரியலை அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி பண்ணால் தான் அடுத்ததில் கரெக்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நான் ஃபோன்லேயே தான் ரெக்கார்ட் பண்ணி பேசவும் செய்கிறேன். அதனால் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டும் பேச முடியாது. அதனால் கொஞ்சம் அன்மேட்ச்டாக தான் வருது. கொஞ்சம் நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்ரி சீட் பண்ணி நான் என்னென்ன டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்றத கொஞ்சம் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை கரெக்டாக பண்ணுறேன், நான் அதில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன், நான் எடுத்து வச்சுருக்கேன்றத நானும் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன்னா ஒரே லைனில் போதா நம்ம போடுற ரெசிபிக்கும் அதுக்கும் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் வர ரெசிபியும் நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் போட்ட லிஸ்ட்டில் அதெல்லாம் இருக்கான்றது நானும் பார்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் புதுசாக சொன்னாலும் அதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சிருக்கு, இல்லை பேஸ்ட்ரி சீட் வச்சு நீங்கள் இது தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.